அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி சட்னி தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் நம்ம சட்னி ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த சட்னி ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இன்னும் 2 கூட வாங்கியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்குங்க. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். நம்ம அதோடைய ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோடையே 3 பூண்டு பல் சேர்த்துட்டு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டாக கொஞ்சமாக நான் போட்டிருக்க சைஸில் நீங்களும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு க்ரஷ்ஷாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தேங்காவை ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக அரைச்சிட்டா உங்களுக்கு சட்னி நல்லா சாஃப்டாக நமக்கு வந்துடும். அதோடைய ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இதை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதையும் ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நான் ஒரு திட்டமான அளவுகளில் நான் வச்சுருக்கேன். தண்ணி ரொம்பவும் ஊற்றாத, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட குறைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த சட்னி அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு கீ ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் இந்த சட்னிக்கும் இன்னும் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ இல்லாட்டி ஒரு டின்னருக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணி பாருங்களேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சட்னி. நமக்கு இட்லி மாவு வீட்டில் இருந்துட்டாலே டெய்லி நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்யும்போது என்ன சட்னி செய்யலான்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சுவையை மிஞ்சிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் இந்த சட்னிக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியான ஒரு தோசையோடு இன்றைக்கி நாங்கள் ஒரு டின்னர் ரெசிபியை சாப்பிட போகிறோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கடையில் இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 2 விதமான இன்றைக்கி சட்னி தாங்க நான் செய்ய போகிறேன். நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயே இருக்கும். ஹோட்டல் சுவையே மிஞ்சிடுங்க. நீங்கள் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப்பு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டாக இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். 5 பூண்டு பல் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாங்க. இந்த வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் தான் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 50% வெங்காயம் உங்களுக்கு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் மல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நான் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நைஸாக ரொம்ப நீங்கள் இந்த சட்னியை அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்ற ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே திக்காக இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு சாஃப்டான இட்லிக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து நான் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. இந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கார சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் மேலே இருக்க அந்த காம்பை எல்லாத்தையும் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, பெரிய தக்காளியாக நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேங்க. ஒரு சின்ன துண்டாக புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு ஒரு பூண்டு நான் அப்படியே தோலோடையே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தண்ணியெலாம் இதில் எதுவுமே காட்டக்கூடாது. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கெல்லாம் இட்லிக்கு கார சட்னினா அவ்வளோ அருமையாக பிடிக்குங்க. அந்த சட்னியை பார்க்கும்போது இட்லி சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஃபைனலாக கொஞ்சம் கூடுதலாகவே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து நம்ம ஊற்றிட வேண்டியதான். அரைச்சி வச்சிருந்த சட்னியை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே மூடிட வேண்டியதாங்க. இந்த 2 சட்னிக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சாஃப்டான இட்லி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு பஞ்சு போல் ஒரு சாஃப்டான இட்லிக்கும் இந்த 2 சட்னிக்கும் அடடா என்ன டேஸ்ட்டாக தரமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 வித சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் டிஃபனாக இருந்தால் நீங்கள் இந்த சட்னியை ரெடி பண்ணி பாருங்கள். கார சட்னிக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் டிஃபன்னா இன்றைக்கி ஒரு டின்னருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.